மோட்டோ H50 நியோ, மோட்டோ H50 ஃபியூஷன் இந்த ரெண்டு மொபைலில் எது பெஸ்ட், என்ன மொபைல் வாங்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நண்பா, இந்த ரெண்டு மொபைலையும் நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட்டுன்றதை பற்றி பார்த்துடலாம். மோட்டோ H50 நியோ 6.4 inches Full HD ப்ளஸ் POLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு நண்பா. HDR10+க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் 3000 nits பிக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. மோட்டோ H50 ஃபியூஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே 6.67 inches POLED பேனல் கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இது வந்து ஒரு கர்வ்டு AMOLED பேனல் அண்ட் 1200 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கர்வ் டிஸ்பிளே ரீசெண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் மோட்டோ H50 ஃபியூஷனுக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். மோட்டோ H50 நியோவில் நமக்கு 50+10+8 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் சோனி லிட்டியா 700C என்ற சென்சர் பிரைமரி சென்சராக இருக்குது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. 10 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க நண்பா. இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் 4K 30fps வீடியோ நம்மளால் 4 சென்சரை யூஸ் பண்ணியுமே ஷூட் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ரீமியம் ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வீடியோகிராஃபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் மோட்டோ H50 நியோ. அண்ட் மோட்டோ H50 ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே 50+13 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவில் OIS கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி கிடைக்கும். 13 மெகாபிக்சல் வைட் ஆங்கிளும் இருக்குது. 4K வீடியோ 30fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இங்கேயும் இருக்குது. 1080p வீடியோ 30fps வரைக்கும் தான் நம்மளால் இங்கே ஷூட் பண்ண முடியும். ஸோ கேமரா ஹார்ட்வேர் வைஸ் கண்டிப்பாக மோட்டோ H50 நியோ ஒரு 30,000-40,000 ரூபாய் செக்மெண்ட்டில் இருக்க மொபைலுக்கு ஈக்குவலாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மோட்டோ H50 நியோவுக்கு நான் ஒரு ஸ்டார்ன்றது தந்துடுறேன். இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ரெண்டு மொபைலுமே Android 14 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 என்ற ப்ராசஸர் மோட்டோ H50 நியோவில் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 என்ற ஒரு ப்ராசஸர் மோட்டோ H50 ஃபியூஷனில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு மொபைலுமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சைட் பை சைட் கம்பேர் பண்ணி போகும்போது மோட்டோ H50 நியோ கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். சாஃப்ட்வேர் அப்டேட்னு பார்க்கும்போது H50 நியோவில் 5+5 அதாவது 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்க. மோட்டோ H50 ஃபியூஷனில் 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்டேட் வைஸும் சரி பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி மோட்டோ H50 நியோ பெட்டராகவே இருக்குது. ஸோ நான் மோட்டோ H50 நியோவுக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்த்துடலாம். மோட்டோ H50 ஃபியூஷனில் 5000 mAh பேட்டரி 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. H50 நியோவில் 4310 mAh பேட்டரி 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் H50 நியோவில் இருக்குது. ஸோ பேட்டரி பேக்கப் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஃபியூஷன், ஒயர்லெஸ் சார்ஜிங் வேணும்னா நியோவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார்ன்றது தந்துறேன் நண்பா. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். H50 நியோவில் மிலிட்ரி கிரேட் 810 Hz ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. IP68க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மற்றபடி NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. மோட்டோ H50 ஃபியூஷன்னு பொறுத்த வரைக்கும் இங்கேயும் நமக்கு IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லை. மிலிட்ரி கிரேட் ப்ரொடக்ஷன் இருக்கிறதால நான் மோட்டோ H50 நியோக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்த்துடலாம். மோட்டோ H50 ஃபியூஷனோட 8GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 23,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. H50 நியோவோட 8GB 256GB வேரியன்ட் 24,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 1000 rupees எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. பட் 256GB வேரியன்ட் கிடைக்கிது நமக்கு. ஓகே நண்பா, ரெண்டு மொபைலையும் சைட் பை சைட் கம்பேர் பண்ணிட்டோம். கண்டிப்பாக பெட்டரான மொபைல்னு பார்க்கும்போது மோட்டோ H50 நியோ தான். பிகாஸ் இங்கே கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது. H50 ஃபியூஷன்லேயும் ஒரு சில விஷயம் நல்லாயிருக்கு. இங்கே என்னென்னா நமக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கிடைக்குது. ஸோ அதனால் ரொம்ப ப்ரீமியமான டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேட்டரி பேக்கப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இது ரெண்டு விஷயத்துக்கான மோட்டோ H50 ஃபியூஷன் வாங்கலாம். இல்லை மற்றபடி நம்ம முன்னே சொன்ன மாதிரி மிலிட்ரி கிரேட் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், இல்லை பெட்டர் கேமராஸ் ஆகட்டும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், H50 நியோவை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம் நண்பா.